அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டிஎன் சேவையில் எவ்வாறு கேன் ஐடி கிரியேட் செய்வது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு மின்னாளுமை முகமை வழங்கும், அதாவது டிஎன் சேவை வழங்கும் அனைத்து சேவைகளையும் நீங்கள் வீட்டில் இருந்தவாறு பயன்படுத்துவதற்கு முதலில் தமிழ்நாடு மின்னாளுமை முகமை இணையதளத்தில் ஒரு ஐடி கிரியேட் செய்ய வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு தேவையான சேவைகளை செய்வதற்காக, அதாவது ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், நேட்டிவிட்டி சான்றிதழ், விதவைகள் சான்றிதழ், முதல் பட்டதாரி சான்றிதழ் போன்ற சான்றிதழ்களை நீங்கள் விண்ணப்பித்து பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என்றால் கேன் ஐடி அப்படிங்கிற, அதாவது CAN சிட்டிசன் அக்கவுண்ட் நம்பர், குடிமக்கள் கணக்கு பதிவு எண் என்ற எண்ணை நீங்கள் கிரியேட் செய்ய வேண்டும். அதற்கு எவ்வாறு கிரியேட் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnesevai.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு மின்னாளுமை முகமை டிஎன் சேவை இணையதளம். இந்த வெப்சைட்ல தான் இந்த சேவைகள் எல்லாமே நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதற்காக முதலில் நீங்கள் பயனாளர் உள்நுழைவு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல போயிட்டு லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக யூசர் நேம், பாஸ்வேர்டு, இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி லாகின் பண்ணணும். புதுசா இருக்கவங்க எவ்வாறு நியூ யூசர் ஐடி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே மனித சேவை சேனலில் ஒரு வீடியோ போடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அதை பார்த்து நீங்க எவ்வாறு சேவை ஐடி கிரியேட் செய்வது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அவ்வாறு சேவை ஐடி கிரியேட் செய்தவர்கள் இந்த பேஜ்லயே சைன் இன் பண்ணிக்கோங்க. உங்களது யூசர் நேம், நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேவை இணையதளத்துல லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ண பிறகு இங்க சர்வீஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. பலவிதமான சேவைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல நமக்கு என்ன சேவை தேவையோ அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்காக நீங்க சர்வீஸ் வைஸா சர்ச் பண்ணலாம், டிபார்ட்மெண்ட் வைஸா சர்ச் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு உதாரணமாக வருமான சான்றிதழ் தேவை என்றால் டிபார்ட்மெண்ட் வைஸா நீங்க செக் பண்ணிக்கோங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளாடி தான் வருமான சான்றிதழ்கள் எல்லாமே வருது. கம்யூனிட்டி சர்டிபிகேட், நேட்டிவிட்டி சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், இது எல்லாமே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடியது. இப்போ நம்ம கம்யூனிட்டி சர்டிபிகேட் விண்ணப்பிப்பதற்காக எவ்வாறு கேன் ஐடி கிரியேட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி புதுசா ஒரு பேஜ் ஒன்று வரும். சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன், நம்ம என்ன சேவை செலக்ட் பண்றோமோ அந்த டிஸ்கிரிப்ஷன் இங்க வரும். அதுக்கு பிறகு இப்போ கம்யூனிட்டி சர்டிபிகேட் விண்ணப்பிப்பதற்கு என்றால் அதற்கு தேவையான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. போட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஆஃப் ஃபாதர் அல்லது மதர், அப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகன்ட், அப்புறம் DNC சர்டிபிகேட், இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை பற்றியும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. இதற்கான விண்ணப்ப கட்டணம் கொடுத்திருக்காங்க 60 ரூபாய். பெரும்பாலும் சேவை இணையதளத்திலிருந்து நீங்கள் சான்றிதழ்களை விண்ணப்பிப்பதற்கு 60 ரூபாயே கட்டணமாக வசூலிக்கப்படும். அதன் பிறகு இந்த ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ப்ரொசீட் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட்ல கம்யூனிட்டி சர்டிபிகேட், நம்ம என்ன சான்றிதழ் செலக்ட் பண்றோமோ அது இங்க வரும். அதன் பிறகு கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்க கேன் ஐடி இருந்துச்சுன்னா கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி, உங்களுக்கு நம்பர் இருந்துச்சுன்னா நீங்க இந்த குடிமக்கள் கணக்கின் இதுல நீங்க உங்க கேன் நம்பரை என்டர் பண்ணி சர்ச் பண்ணி இந்த சான்றிதழ்களுக்கு விண்ணப்பிக்கலாம். கேன் ஐடி இல்லாதவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணுவதற்காக, அதாவது சிட்டிசன் அக்கவுண்ட் நம்பர், குடிமக்கள் கணக்கு எண், ரிஜிஸ்டர் கேன் கொடுத்திருக்காங்க. இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி கேன் ரிஜிஸ்ட்ரேஷன்ங்கிற பேஜ் ஓபன் ஆகும். இதுல அப்ளிகன்ட் டீடைல்ஸ் ஃபுல்லா என்டர் பண்ணணும். டாக்குமெண்ட் டைப் ஃபர்ஸ்ட்ல ஆதார் நம்பர், அப்புறம் டாக்குமெண்ட் டைப் 2 கொடுத்திருக்காங்க. பேன் நம்பர், ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு ஏதாவது நீங்க செலக்ட் பண்ணலாம். டாக்குமெண்ட் டைப் செகண்ட் ஆப்ஷனல் தான். டாக்குமெண்ட் டைப் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா நீங்க என்டர் பண்ணணும். ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும். ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அப்பல்லேஷன் கொடுத்திருக்காங்க. டாக்டர், செல்வி, ஸ்ரீ, ஸ்ரீமதி அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா அதன் பிறகு அப்ளிகன்ட் நேம், விண்ணப்பதாரரின் பெயர் தமிழில், பாலினம் கொடுத்திருக்காங்க, மெரிட்டல் ஸ்டேட்டஸ், டேட் ஆஃப் பர்த், ரிலேஷன்ஷிப், ஃபாதர், ஹஸ்பண்ட், கார்டியன் நேம், மதர் நேம், தந்தை, கணவர் அல்லது பாதுகாவலர் பெயர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதப்பட வேண்டும். ரிலிஜியன், மதம் கொடுத்திருக்காங்க. ஜாதி கேட்டிருக்காங்க. அக்குபேஷன் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே தெளிவா என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரண்ட் முகவரி, தற்போதைய முகவரி கேட்டிருக்காங்க. மாநிலம், மாவட்டம், தாலுக், ரெவென்யூ வில்லேஜ், அட்மின் யூனிட் அதாவது நிர்வாக அலகு, வார்டு நம்பர், தெரு நம்பர், பில்டிங் நம்பர், அந்த மாதிரி தற்போதைய முகவரி விவரங்களை கிளியரா என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிலையான முகவரி கேட்டிருக்காங்க. நிலையான முகவரியும் தற்போதைய முகவரியும் சேமா இருந்துச்சுன்னா இங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இஃப் பெர்மனன்ட் அட்ரஸ் சேம் as current address, இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. நீங்க தற்போதைய முகவரியில கொடுத்த முழு முகவரியும் இங்க நிலையான வீட்டு முகவரியில வரும். அதன் பிறகு கான்டாக்ட் டீடைல்ஸ் கேட்கறாங்க. போன் நம்பர், மொபைல் நம்பர், மின்னஞ்சல் முகவரி எல்லாமே என்டர் பண்ணி ஜெனரேட் OTP கொடுத்துக்கோங்க. நீங்க என்டர் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷனுக்காக உங்களது ஆதார் லிங்க் பண்ணி இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP என்டர் பண்ணி சப்மிட் பண்ண பிறகு பேங்க் டீடைல்ஸ் என்டர் பண்ணணும். பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உடனே உங்க கேன் நம்பர் ஜெனரேட் ஆகி டிஸ்பிளே ஆகும். அந்த கேன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அதன் பிறகு உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் இந்த கேன் நம்பரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் எந்த சான்றிதழ்களுக்காக விண்ணப்பிக்க வேண்டும் என்றாலும் இதே கேன் நம்பர் தான் யூஸ் பண்ண வேண்டும். ஆகவே பொதுமக்கள் தமிழ்நாடு அரசு வழங்கும் இந்த இ சேவைகளை உங்களது வீட்டிலிருந்தே பயன்படுத்திக் கொள்ள தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை இணையதளத்தில் ஒரு ஐடி கிரியேட் செய்து அதன் பிறகு கேன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து உங்களது சான்றிதழ்களை நீங்கள் வீட்டில் இருந்தவாறே விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம். பொதுமக்களுக்கு ஒரு அருமையான சேவை, இ சேவை, இணைய சேவை, இணைய சேவை. வீட்டில் இருந்தவாறே உங்களது இணைய சேவைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.